காலேஜ்லேருந்து நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ண சொன்னாங்க. அது எப்படி பார்க்கலான்னு அதை எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம வந்து என்னென்னா ப்ராஜெக்ட் செய்கிறோன்னா அது வந்து எப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து செய்கிறோம். அதுக்கு வந்து நம்ம என்னென்னா தியரிட்டிக்கலாக வந்து நம்ம ஒரு மாடல்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அதை வந்து நம்ம ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணோம் அவங்கள்ட்ட. ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம்ல, அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்னென்னலாம் தேவைப்படும், அது எப்படிலாம் நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன, எக்ஸிக்யூஷன் சம்மரி, தென் வந்து டேபிள் கண்டென்ட், ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ், அசம்ப்ஷன், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஸ்கோப், மெத்தடாலஜி, சர்வே கொஷின்ஸ். இதுவும் இல்லாமல் சில பல டயக்ராம்ஸ் இருக்குது. தென் வந்து என்னென்னா நம்ம ஒரு வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அது வந்து இப்போ வந்து வராது. இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கோடிங்ஸ் மட்டும் கொடுத்து அதோட அவுட்புட்டை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டணும். இதுதான் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் வந்து இருக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னன்னு விவரமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா, இது ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ஃப்ரண்ட் பேஜ், HCLs இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் பேஜ். தென் வந்து என்னென்னா இது வந்து நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. இதை வச்சு தான் என்னென்னா இதுக்கு தான் நம்ம இது எந்த டாபிக் ஓகேவா, இந்த இதுக்கு தான் நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே நம்ம வச்சுப்போம். இதுதான் சஸ்டைனபிள் ரிட்டைன் பேக்கேஜிங் சொல்யூஷன் வந்து என்னோட டாபிக். தென் வந்து என்னன்னா ப்ராஜெக்ட் கிரியேட்டட் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதில் வந்து என்னன்னா உங்கள் டீம் மெம்பர் வந்து எங்கள் டீம் வந்து எடுத்திங்கன்னா எங்கள் டீமில் வந்து ஒரு 5 பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நாங்களாம் ஒரு குரூப்பு, அவங்களோட நேம்லாம் இங்கே மென்ஷன் பண்ணோம். தென் வந்து என்ன ப்ராஜெக்ட் ரிவ்யூ, இதெல்லாம் வந்து என்னன்னா உங்கள் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து காலேஜில் போய் கேட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை ஃபில் பண்ண தேவையில்லை. தென் அப்படியே இந்த சைடு ரைட் சைடு வந்துப்போம். ரைட் சைடில் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 7 டாபிக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் இப்போ வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் சம்மரின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. எக்ஸிக்யூட்டிங் சம்மரின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஓவராலாக வந்து இந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம், எத்தனை டைம் எடுக்கும், எல்லாமே இதில் வந்து ஓவராலாக நம்ம இப்போ டைரின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரண்ட் பேஜில் வந்து என்னென்னா ஒரு ஓவராலாக அந்த புக்கை பற்றி சொல்லியிருப்பாங்களா, அதே மாதிரி தான் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரினா இந்த இது ஃபுல்லாக நம்ம என்னென்ன ஓவராலாக பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம எக்ஸிக்யூஷன் சம்மரியில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு வந்து நான் வந்து வீடியோவில் இதில் நான் சொல்லி கொடுக்குறேன். தென் வந்து அப்படியே கீழே வருவோம். கீழே வந்து பார்த்தா டேபிள் கண்டென்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு புக் இருக்குன்னா அதோட வந்து இண்டெக்ஸ்லாம் இருக்கும்ல, அதுதான் வந்து என்னென்னா டேபிள் கண்டென்ட்டு வாங்க. இதில் வந்து டேபிள் கண்டென்ட் மீன்ஸ் நீங்கள் வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இந்த டேபிள் கண்டென்ட்ல வந்து சேரும். சரி, ஓகே. அப்படியே இந்த ரைட் சைடு வந்தோன்னா ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ், ப்ராஜெக்டோட நோக்கம் என்ன அப்படின்ட்டு பார்க்குறது தான் ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ். இப்போ நம்ம டாபிக் எடுத்துட்டோம்னா சஸ்டைனபிள் பேக்கேஜை வந்து நம்ம நோக்கம் என்னன்னு பார்ப்போம்னா, பேக்கேஜிங் வந்து சிம்பிளாக இருக்கிறது, அதுவும் இல்லாமல் வேஸ்ட்டு வந்து எப்படின்னா குறைக்கிறது அப்படின்னா பார்க்குறது ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ்ஸில் வந்து சேரும். அப்படியே அடுத்த டாபிக் நான் சொன்னல, அடுத்த டாபிக் என்ன, அசம்ப்ஷன் என்னன்னா இந்த இதை வச்சு செஞ்சிருந்தா எப்படி சொல்கிறேன்னா ஒரு அசம்ப்ஷன் வச்சுப்போம் அப்படிங்குவாங்களே, இதை வச்சு பண்ணியிருப்போம், பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு அசம்ப்ஷன் கொடுக்கலாம், நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறது தான் அசம்ப்ஷன்லாம் வந்து செய்கிறோம். தென் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா இதுதான் முக்கியமானது. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இது வந்து நான் வந்து ஹேக்கத்தான்ஸ் செய்கிறப்பையும் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா அவங்க வந்து இந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து அவங்க வைப்பாங்க, அதுக்கு நம்மள வந்து கரெக்டான ஒரு அவுட்புட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி செய்கிறது தான் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. தென் வந்து இது ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ் அதெல்லாம் வந்து அவ்வளோவா கவர் ஆகாது. இது வந்து சும்மா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, அவங்க கேட்பாங்க இருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. தென் வந்து ஸ்கோப்பு, இது வந்து எதை வந்து அடிப்படையாக இருக்குது, எதை வந்து இது பண்ணுவோம், இது வந்து எந்த மெத்தடுக்கு இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறது ஸ்கோப்பு. எப்படின்னா இப்போ லைஃப்லேயே சொல்லுவாங்க, இது வந்து உனக்கு ஃபஸ்ட்டு வந்து செட் கோல் பண்ணும், ஸ்கோப் பண்ணும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து இந்த ஸ்கோப்பில் சேரும். உங்கள் ப்ராஜெக்ட் வந்து எந்த ஸ்கோப் இருக்குது அப்படின்னு செய்கிறது வந்து ஸ்கோப்பில் சேரும். தென் வந்து அப்படியே கீழே வந்துடும் மெத்தடாலஜினா நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும் எந்த மெத்தடில் வந்து இது ஒர்க் ஆகுது, அது காப்பிரைட்டு அந்த மாதிரி எல்லாமே செய்கிறது வந்து இந்த மெத்தடாலஜியில் வந்து சேர்ந்துடும். ஸோ ஓகே, அப்படியே கீழே வந்துடுவோம் ஸ்வைப் பண்ணிட்டு. அடுத்த அலைன் டெவலப்மெண்ட்ஸ் இது அப்ரோச் அதெல்லாம் இது அவ்வளோக்கா தேவையில்லை. இது வந்து நான் போக சொல்கிறேன், அதை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் நீங்கள் பார்த்துப்போம். சரி, லாஸ்ட்டாக வந்து பிஸ்னஸ் கொஷின் மாதிரி அந்த சர்வே கொஷினரி அப்படின்னாங்க. இப்போ எப்படின்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், இப்போ ஃப்ளிப்கார்ட்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து என்ன காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் நிறையா இருக்கும். அதே மாதிரி தான் என்ன சர்வே கொஷின்ஸு. இப்போ பிஸ்னஸ் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்கள்ட்ட போய் ஒரு ஸ்டார்ட் அப் ஓப்பன் பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஐடியா இருக்குது என்கிட்ட அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க அடுத்ததாக என்ன கேட்பாங்க, அவங்க வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து சர்வே கொஷின்ஸில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு அவங்க கொஷின் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்களா, அதே மாதிரி தான் இதில் வந்து நம்ம கொஷின்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். இந்த கொஷின்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணி சிமிலர் ஆகிருக்கும், உங்கள் டைம் வந்து மேனேஜ் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லிட்டு சர்வே கொஷின்ஸில் வந்து எடுக்கும்.
சரி, தென் வந்து என்னன்னா நான் சொன்ன மாதிரி அந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் ஆட் பண்ணணும். லைக் வந்து டயக்ராம்ஸு அந்த உங்கள் ரிலேட்டடாக வந்து டயக்ராம்ஸ் ஆட் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி அவுட்புட்டு எதுக்கு வெப்சைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டை வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் நம்ம சிஎஸ்சியோட நான் முதல்வனோட ரிப்போர்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஆனால் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான், ப்ராஜெக்ட் நம்ம இன்னும் பண்ணல. இது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும். ஸோ ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஓவராலாக ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை எப்படி வந்து இப்போ வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து நார்மலாக நீங்கள் போய் வேர்டில் போய் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட இந்த பிடிஎஃப் லிங்க்கை வந்து இது வேர்டு லிங்க்கை நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக முடிக்கலான்னு பார்ப்போம். அதை நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு எடிட் கொடுத்து நான் எப்படி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வித்தின் ½ hour ஆர் 1 hourக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். இப்போ ஓவராலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி எடிட் பண்ணலான்னு வாங்க பார்ப்போம். இப்போ இந்த டெம்ப்ளேட் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ என்னன்னா இது வந்து நம்ம டாபிக் என்னோட டாபிக் என்னன்னா சஸ்டைனபிள் ரிட்டைன் பேக்கிங் சொல்யூஷன். இதுதான் என்னோட டாபிக் ப்ராஜெக்டோட. ஸோ அதை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். தென் வந்து உங்கள் டீமுக்கு வந்து ஒரு 5 இல்லை ஒரு 4 பேர் வந்து பிரித்து விட்ருப்பாங்க. அவங்களோட நேமை வந்து இங்கே நீங்கள் கொடுத்துக்கணும். சரி, ஓகே. இப்போ தென் கீழே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராஜெக்ட் ரிவ்யூ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்கள் ஸ்டாஃப் இல்லை இன்சார்ஜ்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க அது என்னன்ட்டு. தென் வந்து எக்ஸிக்யூஷன் சம்மரி. நான் எக்ஸிக்யூஷன் சம்மரின்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்மளுக்கு ஏற்ற டாபிக் மாதிரி நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா மேலேருந்து கீழே அப் அண்ட் டவுன் வந்து ஏரோ இது ட்ராக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டேன். தென் வந்து என்ன குரோம் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ChatGPTயோட ஹெல்ப்ஃபுல்லாக தான் நம்ம வந்து இந்த அந்த சென்டென்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் கீழே அப்படியே ட்ராக் பண்ணிட்டு கீழே வந்தோன்னா நான் சொல்கிற ப்ராம்ப்டை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இதில் உள்ள மாதிரி இந்த டாபிக் வந்து வேறு எதுக்கு உள்ளது. இது நம்ம டாபிக் தேவையான மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் வந்து என்ன ப்ராம்ப்ட்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதை நான் சொல்ல நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. ஐ நீட் டு மாடிஃபை the content into இப்போ உங்கள் டாபிக் என்னவோ அதோட நேம் இங்கே கொடுத்துருங்க. நான் என்ன டாபிக்னா சஸ்டைனபிலிட்டி அதை அப்படி கொடுத்துறேன். ரிட்டைல் பேக்கேஜிங் சொல்யூஷன். ஸோ ஓகே, இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா அந்த ப்ராம்ப்ட் என்னன்னா ஐ நீட் டு மாடிஃபை தி கண்டென்ட் இன்ட்டு உங்கள் டாபிக் என்னவோ அதை நேம் கொடுத்துக்கோங்க. இங்கே டாபிக் வந்து எனக்கு வந்து சஸ்டைனபிள் ரிட்டைன் பேக்கேஜ் சொல்யூஷன். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்கேன். தென் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்குள்ளே ப்ராம்ப்ட் ஒன்று ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ப்ராம்ப்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா மேலே இந்த அப் அண்ட் டவரை வந்து ட்ராக் பண்ணிட்டு அதை நம்ம காப்பி பண்ணிட்டோம். தென் வந்து வேர்டுக்கு போய்ப்போம். வேர்டில் போயிட்டு இப்போ என்ன பண்ணால் Ctrl+V அழுத்தினா அது வந்து மாடிஃபை ஆகிடுச்சு. தென் வந்து எந்த இதுவும் இல்லை, அலைன்மெண்ட்லாம் மாறல. ஸோ அப்படியே ட்ராக் பண்ணி கீழே வந்துடுவோம். கீழே வந்து பார்த்தோம்னா டேபிள் கண்டென்ட். அடுத்து வந்து எக்ஸிக்யூஷன் சம்மரியை தாண்டி வந்தோம்னா டேபிள் கண்டென்ட் இருக்குது. டேபிள் கண்டென்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா, இதை நீங்கள் வந்து ஒன் டெம்ப்ளேட் இருக்கப்போ நீங்களும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். அப்படியே கீழே ட்ராக் பண்ணிட்டு வருவோம். கீழே ட்ராக் பண்ணிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ். இதில் வந்து ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ் வந்து வேறு டாபிக் இருக்குது. ஸோ அதனால நம்ம இதை சேஞ்ச் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம காப்பி பண்ணிப்போம். Ctrl+C காப்பி பண்ணிட்டேன். தென் வந்து ChatGPT ஹெல்ப் தான். ஸோ அங்கே Ctrl+V அழுத்திட்டு அந்த மேலே உள்ள ப்ராம்ப்ட் சொன்னல அதை மறுபடியும் இங்கே காப்பி பண்ணிப்போம். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டேன். தென் பேஸ்ட். ஓ மை காட், பேஸ்ட் ஆயிடுச்சு. தென் என்டர் அழுத்திக்கிறேன். இப்போ அதுக்குள்ள மாதிரி அந்த ப்ராம்ப்ட் வந்து இதாகிட்டு வரும். இது வந்துடுச்சு. இதை காப்பி பண்ணிப்போம். தென் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிப்போம். தென் அப்படியே கீழே வந்து பார்த்தா அசம்ஷன் அப்படி தான் மேலேருந்து அப் அண்ட் டவுன் வந்து காப்பி பண்ணிவிட்டு தென் வந்து ChatGPT போய்ப்போம். அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து அந்த சென்டென்ஸ் என்னது இங்கே இருக்கு, ஐ நீட் டு மாடிஃபை, அதை மறுபடியும் காப்பி பண்ணிப்போம். இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். என்டர் எழுதிப்போம். ஓகே, ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரம் ஃபாஸ்ட் இன்னும் வரல. வந்துடுச்சு. ஓகே
ஓகே காப்பி பண்ணிப்போம். Ctrl+C அடிச்சிட்டோம். தென் வந்து இங்கே அப்படியே Ctrl+V கொடுத்தா மாடிஃபை ஆச்சு. தென் லைட்டாக வந்து அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது நீங்கள் வந்து பட்டிட்டீங்களா நீங்களே பார்த்துக்க வேண்டியதான். தென் இது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ அதை காப்பி பண்ணிப்போம். தென் க்ரோம் இது நீங்கள் அப்படியே ரேண்டமாக செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். எந்த சேஞ்சஸும் கிடையாது. நீங்கள் அப்படியே போட்டு உங்கள் டாபிக் ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஓகே இப்போ வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது மாடிஃபை, அதை எடுத்து காப்பி பண்ணிப்போம். தென் வந்து என்டர் அண்டர் ரிட்டைனபிள் சொல்யூஷன் அண்டர்ஸ்டாண்ட் ரிட்டைல். ஓகே காப்பி ட்ராக் பண்ணிட்டேன், காப்பி பண்ணிட்டேன். ஓ மை காட் காப்பி பண்ணல. காப்பி பண்ணிடுவோம். Ctrl+C தென் Ctrl+V. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் இது ஃபேஸ் பண்ணிங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, இந்த அண்டுவை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து என்னென்னா இதை அப்படியே டெலிட் பண்ணிட்டு இப்போ Ctrl+V அழுத்திக்கோங்க. அப்பயும் இப்படி தான் வருதா? ஸோ மறுபடியும் பண்ணுவோம் இல்லைங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இது இங்கே வரக்கூடாது, இங்கே கொடுத்துங்க. மேலே ஒன்று என்டர் அழுத்திட்டு நடுவில் கொடுத்துங்க. நடுவில் கொடுத்துட்டு Ctrl+V கொடுத்துங்க. என்ன எப்பயும் அப்படி தான் வருது? ஸோ ஓகே ஒரு நிமிஷம் என்ன பண்ணலாம். இப்போ வரும்னு நினைக்கிறேன். வந்துடுச்சு. சரி ஓகே இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அண்டு அழுத்திட்டு மறுபடியும் என்ன பண்ணால் ஒரு என்ட்ரு இல்லைனா பேக் ஸ்பேஸை கொடுத்துட்டு மறுபடியும் ஃபேஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அடுத்தது அப்ஜெக்டிவ் ப்ராஜெக்ட். ஸோ காப்பி பண்ணிட்டு இதில் கொஞ்சம் அலைன்மெண்ட் போகிறோம், அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் முதல்ல சாட்ஜிபியில் போய்ப்போம். Ctrl+ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்ட்ரு அழுத்திவோம். ஐயோ சரி ஓகே அதே சேஞ்ச் பண்ணி வந்துடும். ஏன்னா நம்ம வந்து இது வந்து எப்படின்னா அதே மாதிரி பேஸ்டில் கொடுத்துருக்கோம்ல, நம்ம டாபிக் எதனா கொடுத்துருங்கன்னா அதுவே ஆல்ரெடி சேஞ்ச் ஆகுது பாருங்க. நான் சொன்னல அங்கே மேலே வந்து நம்ம வேறு எதுக்கு கொடுத்துருவோம். இங்கே பாருங்கள் ஹெல்த் கேர் அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கே வந்து நம்ம மேலே வந்து டாபிக் அதே மாதிரி கொடுத்துட்டே இருக்கனால சேஞ்ச் பண்ணல. அது மெமரியில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அதனால் அதே கொடுத்துருச்சு பாருங்கள். சஸ்டைனபிள் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு அதே கொடுத்துருச்சு. ஸோ ஓகே நல்லது தான் அது. தென் வந்து அந்த ப்ராம்ப்டை வந்து அதே எடுத்துக்கிட்டு இதுதான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு உள்ள ஆப்டான ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு அதுவே வேலை பார்த்துச்சு. தென் காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டு மறுபடியும் அந்த இதுக்கு போயிட்டு Ctrl+V. இப்போ இந்த மாதிரி வந்துச்சு. இதுதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்னா அண்டு அழுத்திட்டு ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாத்தையும் ட்ராக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு Ctrl+V அழுத்தினீங்கன்னு வச்சுங்க அவங்க நார்மலாக வந்துடும். இப்போ நார்மலாக வந்துருச்சு, ஆனால் 1 2 3 நம்மளுக்கு வரல. அதுக்கு எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். மறுபடியும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் வந்து இங்கே ஹோம் பட்டன் இருக்குல்ல, அந்த ஹோம் பட்டன் போயிட்டு அதில் வந்து இங்கே 1 2 3லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்களா எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி தான் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அலைன்மெண்ட் மாறுறப்ப. ஓகே இப்போ ஸ்கோப்புக்கு வந்துடுவோம். ஸ்கோப்பில் வந்து மேலேருந்து கீழே வந்து ட்ராக் பண்ணிப்போம், காப்பி பண்ணிப்போம். தென் சாட்ஜிபிடி போய்ப்போம், சாட்ஜிபிடியில் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் என்டர். இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஏன்னா சொன்னல அது வந்து மெமரியில் வந்து அலகேட் பண்ணிச்சு இந்த மாதிரி தான் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. இந்த டாபிக் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இது பாருங்க அதுவே நான் ஒன்றும் ப்ராம்ப்ட்லாம் கொடுக்கல, ஆனால் கரெக்டாக எடுத்துச்சுப்பாங்க. பேக்கேஜிங் சஸ்டைனபிள் பேக்கேஜிங் அப்படின்னு இருக்குது, அதனால் அதை எடுத்துக்கிச்சு. சரி தென் வந்து காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டேன். தென் வந்து என்ன இதில் போய் பேஸ்ட் பண்ணிப்போம். Ctrl+V பேஸ்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா ஷார்ட்டாக கொடுத்துக்கலாம். சரி எனக்கு ஷார்ட்டாக வேணும். ஸோ அதனால் என்னென்னா கீழே வந்து ஷார்ட்லி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா 2 பேராகிராஃப் அளவுக்கு எனக்கு தேவையில்லை. ஷார்ட்லியாக சின்னதாக ஒரு இது இருந்தால் போதும். அதனால் எனக்கு சின்னதாக ஒன்று கொடுறா அப்படின்னு சொல்கிறேன். அது எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஓகே இதுவும் சின்னதாக இருக்குது, இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஓகே ஆப்டாக இருக்கிறதுனால Ctrl+ காப்பி எடுத்துகிட்டு இப்போ அதை ஃபுல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இதை இப்போ சேஞ்ச் பண்ணிப்போம். Ctrl+C ஓடிச்சாச்சு. தென் மெட்டடாலஜி பொறுத்த வரைக்கும் காப்பி பண்ணிப்போம் அதே மாதிரி தான். ஓகே காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு தென் வந்து ChatGPT அதே தான். ஓகே என்டர் எழுதிக்கிறேன். வெயிட் ஓகே சேஞ்சஸ் ஆகிருக்கு. இப்போ சஸ்டைனபிள் தானே எடுத்துருக்கு. டிசைன் திங்கிங் டெக்னாலஜி கரெக்டாக இருக்குது. ஓகே கரெக்டாக லைன் பண்ணல. காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன். தென் வேர்டுக்கு போய்ப்போம். Ctrl+V சேஞ்சஸ் ஆகிடுச்சு. குட். ஓகே இப்போ தென் வந்து அலைன்மெண்ட்டுக்கு வரும். அலைனுக்கு வந்து Ctrl+ காப்பி எடுத்துகிட்டு Ctrl+C எடுத்துகிட்டு இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே இதில் பார்ப்போம் கொஞ்சம் என்ன கொடுத்துருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் ரிட்டைலிங் பேக்கேஜ் சொல்யூஷன்ஸ். ஓகே கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ ஓகே இதை காப்பி பண்ணிப்போம். Ctrl+C தென் ஹியர் டு வாண்ட் டு பேஸ்ட் ஹியர். ஓகே இதில் அலைன்மெண்ட் நீங்கள் மாறிச்சுன்னா நீங்களாக தான் இது மாடிஃபை பண்ணிக்கணும். அது நம்ம
அது கொஞ்சம் மாறும், அதை நீங்களாக பார்த்துக்கணும். தென் வந்து டீலேருந்து ஏரியா வரையும் Ctrl+C. தென் ஹியர் want to modify here, பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அழுத்திட்டேன். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கேற்ற அவுட்புட் வந்துச்சு. சரி, இப்போ காப்பி பண்ணிப்போம். Ctrl+C. then I want to paste here, so Ctrl+V. அதே ப்ராப்ளம். ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் அதை டெலிட் பண்ணிட்டு மேலேருந்து ஒரு என்டர் அழுத்திட்டு தென் Ctrl+V அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரெடி உங்களது. தென் ஆர்டிஃபேக்ட்ஸ் யூஸ்டு, அதை எப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை இங்கேருந்து மேலேருந்தே ட்ராக் பண்ணிப்போம். Ctrl+C. அடுத்து வந்து தென்னே வேர்டுக்கு வந்துவோம். வேர்டில் வந்து என்னென்னா Ctrl+V. ஓகே, என்டர். தென் சர்வே கொஷின்ஸ் வந்து எப்படி மேலேருந்து எடுப்போம். காப்பி எத்தனை 10 கொடுத்துருவாங்க போல், 10 இது நீங்களே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த டெம்ப்ளேட் நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. காப்பி பண்ணிட்டேன். தென் வந்து குரோம் போயிட்டு ஓகே என்டர் எழுதிப்போம். இதுக்குள்ள மாதிரி சர்வே கொஷின்ஸ் வரும், அதை வந்து நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். தென் ஒரு இந்த ஒர்க்கும் இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க, எக்கோலாஜிக்கல் பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ். அங்கே பார்த்துங்க எல்லாம் மாடிஃபை ஆகிருக்கு. சரி, ஓகே, கரெக்டாக இருக்குது, கரெக்டாக ஒர்க் பண்ணுறோம், நம்பிக்கை இருக்குது, கரெக்டாக வரும்ன்ட்டு. ஸோ ஓகே, காப்பி பண்ணிப்போம். 10 கொஷின் இருக்குது, காப்பி பண்ணிவிட்டு தென் இங்கே இதில் இது அலைன்மெண்ட் மாற ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து இப்போ இந்த அலைன்மெண்ட் மாறல, பார்த்துப்போம். அதில் வந்து பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ் இருந்துச்சு, இங்கேயும் பேக்கேஜ் இருக்குது, எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஓகே, நார்மலாக இருக்குது. இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம். தென் என்ன இருக்குது, எம்பத்தி மேப்பிங்க்கு வந்து என்னென்னா, நான் சொன்ன மாதிரி என்னென்னா, இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த கொஷின்ஸ்லாம் பிஸ்னஸ் கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தியரட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. தென் வந்து நம்ம ஒரு டயக்ராம் போடணும். அப்புறம் நம்மளுக்கு என்னென்னா ஒரு வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம கோடிங் வந்து இது பண்ணணும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் வந்து எம்பத்தி பார்ப்போம். எம்பத்தி மேப்பிங்க்கு வந்து அதை வந்து காப்பி பண்ணிட்டு, இது வேர்டிங்ஸ் தானே, ஸோ அதனால் இது ChatGPTல போட்டு முடிச்சிருவோம். ஓகே, இதை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணணும். இப்போ அந்த ஒர்க் இருக்குது. ஓகே, பேஸ்ட். கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டெம்ப்ளேட் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ என்னன்னா, இது வந்து நம்ம டாபிக் என்னோட டாபிக் என்னென்னா சஸ்டைனபிள் ரிட்டைன் பேக்கேஜ் சொல்யூஷன். இதுதான் என்னோட டாபிக் ப்ராஜெக்டோட. ஸோ அதை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். தென் வந்து உங்களுக்கு டீமுக்கு வந்து ஒரு 5 இல்லை ஒரு 4 பேர் வந்து பிரித்து விட்ருப்பாங்க. அவங்களோட நேமை வந்து இங்கே நீங்கள் கொடுத்துக்கணும். சரி, ஓகே. இப்போ தென் கீழே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராஜெக்ட் ரிவ்யூ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்கள் ஸ்டாஃப் இல்லை இன்சார்ஜ்கிட்ட வந்து நான் கேட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க அது என்னன்ட்டு. தென் வந்து எக்ஸிக்யூஷன் சம்மரி. நான் எக்ஸிக்யூஷன் சம்மரின்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்மளுக்கு ஏற்ற டாபிக் மாதிரி நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா மேலேருந்து கீழே அப் அண்ட் டவுன் வந்து ஏரோ இது ட்ராக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டேன். தென் வந்து என்ன குரோம் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ChatGPTயோட ஹெல்ப்ஃபுல்லாக தான் நம்ம வந்து இந்த அந்த சென்டென்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் கீழே அப்படியே ட்ராக் பண்ணிட்டு கீழே வந்தோன்னா நான் சொல்கிற ப்ராம்ப்டை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இதில் உள்ள மாதிரி இந்த டாபிக் வந்து வேறு எதுக்கு உள்ளது, இது நம்ம டாபிக் தேவையான மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் வந்து என்ன ப்ராம்ப்ட்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதை நான் சொல்ல நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. ஐ நீட் டு மாடிஃபை தி content into. இப்போ உங்கள் டாபிக் என்னவோ அதோட நேம் இங்கே கொடுத்துருங்க. நான் என்ன டாபிக்னா சஸ்டைனபிலிட்டி, அதை அப்படி கொடுத்துறேன். ரிட்டைன் பேக்கேஜிங் சொல்யூஷன். ஸோ ஓகே, இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா அந்த ப்ராம்ப்ட் என்னன்னா ஐ நீட் டு மாடிஃபை தி கண்டென்ட் இன்ட்டு உங்கள் டாபிக் என்னவோ அதை நேம் கொடுத்துக்கோங்க. இங்கே டாபிக் வந்து எனக்கு வந்து சஸ்டைனபிள் ரிட்டைன் பேக்கேஜ் சொல்யூஷன். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்கேன். தென் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்குள்ளே ப்ராம்ப்ட் ஒன்று ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ப்ராம்ப்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா மேலே இந்த அப் அண்ட் டவர் வந்து ட்ராக் பண்ணிட்டு அதை நம்ம காப்பி பண்ணிட்டோம். தென் வந்து வேர்டுக்கு போய்ப்போம்.
வேர்டில் போயிட்டு இப்போ என்ன பண்ணால் Ctrl+V அழுத்தினா அது வந்து மாடிஃபை ஆயிடுச்சு. தென் வந்து எந்த இதுவும் இல்லை, அலைன்மெண்ட்லாம் மாறல. ஸோ அப்படியே ட்ராக் பண்ணி கீழே வந்துடுவோம். கீழே வந்து பார்த்தோம்னா டேபிள் கண்டென்ட், அடுத்து வந்து எக்ஸிபிஷன் சம்மரி தாண்டி வந்தோம்னா டேபிள் கண்டென்ட் இருக்குது. டேபிள் கண்டென்ட் போட்டு நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, இது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இதை நீங்கள் வந்து ஒன் டெம்ப்ளேட் இருக்கப்ப நீங்களும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். அப்படியே கீழே ட்ராக் பண்ணிட்டு வருவோம். கீழே ட்ராக் பண்ணிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ், இதில் வந்து ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ் வந்து வேறு டாபிக் இருக்குது. ஸோ அதனால நம்ம இதை சேஞ்ச் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம காப்பி பண்ணிப்போம். Ctrl+C காப்பி பண்ணிட்டேன். தென் வந்து ChatGPT ஹெல்ப் தான். ஸோ அங்கே Ctrl+V அழுத்திட்டு அந்த மேலே உள்ள ப்ராம்ப்ட் சொன்னல அதை மறுபடியும் இங்கே காப்பி பண்ணிப்போம். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டேன். தென் பேஸ்ட். ஓ மை காட், பேஸ்ட் ஆயிடுச்சு. தென் என்டர் அழுத்திக்கிறேன். இப்போ அதுக்குள்ள மாதிரி அந்த ப்ராம்ப்ட் வந்து இதாகிட்டு வரும். இது வந்துடுச்சு. இதை காப்பி பண்ணிப்போம். தென் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிப்போம். தென் அப்படியே கீழே வந்து பார்த்தா அசம்ஷன் அப்படி தான் மேலேருந்து அப் அண்ட் டவுன் வந்து காப்பி பண்ணிவிட்டு தென் வந்து ChatGPT போய்ப்போம். அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து அந்த சென்டென்ஸ் என்னது இங்கே இருக்கு, ஐ நீட் டு மாடிஃபை, அதை மறுபடியும் காப்பி பண்ணிப்போம். இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். என்டர் எழுதிப்போம். ஓகே, ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரம் ஃபாஸ்ட் என்ன வரல, வந்துடுச்சு. ஓகே 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 காப்பி பண்ணிப்போம். Ctrl+C அடிச்சிட்டோம். தென் வந்து இங்கே அப்படியே Ctrl+V கொடுத்தா மாடிஃபை ஆச்சு. தென் லைட்டாக வந்து அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அது நீங்கள் வந்து பட்டிட்டிங்கிறீங்களா நீங்களே பார்த்துக்க வேண்டியதான். தென் இது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ அதை காப்பி பண்ணிப்போம். தென் க்ரோம், இது நீங்கள் அப்படியே ரேண்டமாக செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. நீங்கள் அப்படியே போட்டு உங்கள் டாபிக் ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஓகே, இப்போ வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது மாடிஃபை, அதை எடுத்து காப்பி பண்ணிப்போம். தென் வந்து என்டர் அண்டர் ரிட்டைனபிள் சொல்யூஷன் அண்டர்ஸ்டாண்ட் ரிட்டைல். ஓகே, காப்பி ட்ராக் பண்ணிட்டேன். ஓ மை காட், காப்பி பண்ணல. காப்பி பண்ணிடுவோம். Ctrl+C தென் Ctrl+V. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் இது ஃபேஸ் பண்ணிங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, இந்த அண்டுவை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து என்னென்னா இதை அப்படியே டெலிட் பண்ணிட்டு இப்போ Ctrl+V அழுத்திக்கோங்க. அப்பயும் இப்படி தான் வருதா? ஸோ மறுபடியும் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணணும்னா இது இங்கே வரக்கூடாது, இங்கே கொடுத்துங்க. மேலே ஒரு என்டர் அழுத்திட்டு நடுவில் கொடுத்துக்கோங்க. நடுவில் கொடுத்துட்டு Ctrl+V கொடுத்துங்க. என்ன அப்பயும் அப்படி தான் வருது? ஸோ ஓகே, ஒரு நிமிஷம் என்ன பண்ணலாம். இப்போ வரும்னு நினைக்கிறேன். வந்துடுச்சு. ஸோ ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அண்டு அழுத்திட்டு மறுபடியும் என்ன பண்ணால் ஒரு என்ட்ரு இல்லைனா பேக் ஸ்பேஸை கொடுத்துட்டு மறுபடியும் பேஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அடுத்தது அப்ஜெக்டிவ் ப்ராஜெக்ட். ஸோ காப்பி பண்ணிட்டு இதில் கொஞ்சம் அலைன்மெண்ட் வரும், அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் முதல்ல ChatGPTல போய்ப்போம். Ctrl+ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்ட்ரு அழுத்திப்போம். ஐயோ சரி ஓகே, அதே சேஞ்ச் பண்ணி வந்துடும். ஏன்னா நம்ம வந்து இது வந்து எப்படின்னா அதே மாதிரி பேஸ் ஃபில்லில் கொடுத்துருக்கோம்ல, நம்ம டாபிக் எதனா கொடுத்துருங்கன்னா அதுவே ஆல்ரெடி சேஞ்ச் ஆகுது பாருங்க. நான் சொன்னல அங்கே மேலே வந்து நம்ம வேறு எதுக்கு கொடுத்துருவோம். இங்கே பாருங்கள் ஹெல்த் கேர் அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கே வந்து நம்ம மேலே வந்து டாபிக் அதே மாதிரி கொடுத்துட்டே இருக்கனால சேஞ்ச் பண்ணல, அது மெமரியில் வந்து சேவாக இருக்கும். ஸோ அதனால் அதே கொடுத்துருச்சு பாருங்கள், சஸ்டைனபிள் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு அதே கொடுத்துருச்சு. ஸோ ஓகே, நல்லது தான் அது. தென் வந்து அந்த ப்ராம்ப்டை வந்து அதே எடுத்துக்கிட்டு இதுதான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு உள்ள ஆப்டான ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு அதுவே வேலை பார்த்துச்சு. தென் காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டு மறுபடியும் அந்த இதுக்கு போயிட்டு Ctrl+V. இப்போ இந்த மாதிரி வந்துச்சு, இதுதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்னா அண்டு அழுத்திட்டு ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாத்தையும் ட்ராக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு Ctrl+V அழுத்தினீங்கன்னு வச்சுங்க, அவங்க நார்மலாக வந்துடும். இப்போ நார்மலாக வந்துருச்சு, ஆனால் 1 2 3 நம்மளுக்கு வரல. அதுக்கு எப்படி பண்ணணும் நான் சொல்கிறேன். மறுபடியும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் வந்து இங்கே ஹோம் பட்டன் இருக்குல்ல, அந்த ஹோம் பட்டன் போயிட்டு அதில் வந்து இங்கே 1 2 3லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்களா எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி தான் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, அலைன்மெண்ட் மாறுறப்ப. ஓகே, இப்போ ஸ்கோப்புக்கு வந்துடுவோம். ஸ்கோப்பில் வந்து மேலேருந்து கீழே வந்து ட்ராக் பண்ணிப்போம், காப்பி பண்ணிப்போம். தென் ChatGPT போய்ப்போம், ChatGPTல போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் என்டர். இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஏன்னா சொன்னல அது வந்து மெமரியில் வந்து அலகேட் பண்ணிச்சு இந்த மாதிரி தான் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. இந்த டாபிக் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, அதுவே நான் ஒன்றும் ப்ராம்ப்ட்லாம் கொடுக்கல, ஆனால் கரெக்டாக எடுத்துச்சு பாருங்க. பேக்கேஜ்
பேக்கேஜிங் சஸ்டைனபிள் பேக்கேஜிங் அப்படின்னு இருக்குது, அதனால் அதை எடுத்துக்கிச்சு. சரி தென் வந்து காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டேன். தென் வந்து என்ன இதில் போய் பேஸ்ட் பண்ணிப்போம். Ctrl+V பேஸ்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா ஷார்ட்டாக கொடுத்துக்கலாம். சரி எனக்கு ஷார்ட்டாக வேணும். ஸோ அதனால் என்னன்னா கீழே வந்து ஷார்ட்லி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா 2 பேராகிராஃப் அளவுக்கு எனக்கு தேவையில்லை. ஷார்ட்லியாக சின்னதாக ஒரு இது இருந்தால் போதும். அதனால் எனக்கு சின்னதாக ஒன்று கொடுறா அப்படின்னு சொல்கிறேன். அது எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இதுவும் சின்னதாக இருக்குது, இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஓகே ஆப்டாக இருக்கிறதுனால Ctrl+காப்பி எடுத்துகிட்டு இப்போ அதை ஃபுல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இதை இப்போ சேஞ்ச் பண்ணிப்போம். Ctrl+C ஓடிச்சாச்சு. தென் மெட்டடாலஜி பொறுத்த வரைக்கும் காப்பி பண்ணிப்போம் அதே மாதிரி தான். ஓகே காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு தென் வந்து ChatGPT அதே தான். ஓகே என்டர் எழுதிக்கிறேன். வெயிட் ஓகே சேஞ்சஸ் ஆகிருக்கு. இப்போ சஸ்டைனபிள் தானே எடுத்துருக்கு. டிசைன் திங்கிங் டெக்னாலஜி கரெக்டாக இருக்குது. ஓகே கரெக்டாக லைன் பண்ணல. காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன். தென் வேர்டுக்கு போய்ப்போம். Ctrl+V சேஞ்சஸ் ஆகிடுச்சு. குட். ஓகே இப்போ தென் வந்து அலைன்மெண்ட்டுக்கு வரும். அலைனுக்கு வந்து Ctrl+ காப்பி எடுத்துகிட்டு Ctrl+C எடுத்துகிட்டு இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே இதில் பார்ப்போம் கொஞ்சம் என்ன கொடுத்துருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் ரிட்டைலிங் பேக்கேஜ் சொல்யூஷன்ஸ். ஓகே கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ ஓகே இதை காப்பி பண்ணிப்போம். Ctrl+C தென் here to want to paste here. ஓகே இதில் அலைன்மெண்ட் நீங்கள் மாறிச்சுன்னா நீங்களாக தான் இது மாடிஃபை பண்ணிக்கணும். அது கொஞ்சம் மாறும், அது நீங்களாக பார்த்துக்கணும். தென் வந்து டீலேருந்து ஏரியா வரையும் Ctrl+C தென் here want to modify here paste பண்ணிட்டு என்டர் அழுத்திட்டேன். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கேற்ற அவுட்புட் வந்துடுச்சு. சரி இப்போ காப்பி பண்ணிப்போம். Ctrl+C தென் I want to paste here. ஸோ Ctrl+V அதே ப்ராப்ளம். ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் அதை டெலிட் பண்ணிட்டு மேலேருந்து ஒரு என்டர் அழுத்திட்டு தென் Ctrl+V அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரெடி உங்களது. தென் ஆர்டிஃபேக்ட்ஸ் யூஸ்டு அதை எப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இதை இங்கேருந்து மேலேருந்தே ட்ராக் பண்ணிப்போம். Ctrl+C அடுத்து வந்து தென்னே வேர்டுக்கு வந்துவோம். வேர்டில் வந்து என்னென்னா Ctrl+V ஓகே என்டர். தென் சர்வே கொஷின்ஸ் வந்து எப்படி மேலேருந்து எடுப்போம். காப்பி எத்தனை 10 கொடுத்துருவாங்க போல். 10 நீங்களே கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. இந்த டெம்ப்ளேட் நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்க அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. காப்பி பண்ணிட்டேன். தென் வந்து குரோம் போயிட்டு ஓகே என்டர் எழுதிப்போம். இதுக்குள்ள மாதிரி சர்வே கொஷின்ஸ் வரும், அதை வந்து நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். தென் இந்த ஒர்க்கும் இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க எக்கோலாஜிக்கல் பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ். அங்கே பார்த்துங்க எல்லாம் மாடிஃபை ஆகிருக்கு. சரி ஓகே கரெக்டாக இருக்குது, கரெக்டாக ஒர்க் பண்ணுறோம். நம்பிக்கை இருக்குது கரெக்டாக வரும்ன்ட்டு. ஸோ ஓகே காப்பி பண்ணிப்போம். 10 கொஷின் இருக்குது, காப்பி பண்ணிவிட்டு தென் இங்கே இதில் இது அலைன்மெண்ட் மாற ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து இப்போ இந்த அலைன்மெண்ட் மாறல பார்த்துப்போம். அதில் வந்து பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ் இருந்துச்சு, இங்கேயும் பேக்கேஜ் இருக்குது எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஓகே நார்மலாக இருக்குது. இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம். தென் என்ன இருக்குது எம்பத்தி மேப்பிங்க்கு வந்து என்னென்னா நான் சொன்ன மாதிரி என்னென்னா இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த கொஷின்ஸ்லாம் பிஸ்னஸ் கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தியரட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. தென் வந்து நம்ம ஒரு டயக்ராம் போடணும். அப்புறம் நம்மளுக்கு என்னென்னா ஒரு வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம கோடிங் வந்து இது பண்ணணும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் வந்து எம்பத்தி பார்ப்போம். எம்பத்தி மேப்பிங்க்கு வந்து அதை வந்து காப்பி பண்ணிட்டு இது வேர்டிங்ஸ் தானே, ஸோ அதனால் இது ChatGPTல போட்டு முடிச்சிருவோம். ஓகே இதை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணணும். இப்போ அந்த ஒர்க் இருக்குது. ஓகே பேஸ்ட் கரெக்ட் ஆயிடுச்சு. ஒரு ½ hour எடுத்துக்கிச்சு இந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண. தென் வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆகுமா? டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி நான் வேர்டுக்கு வந்துக்கிறேன். வேர்டில் வந்து
இந்த இமேஜை வந்து டெலீட் பண்ணிட்டு இப்போ இன்சர்ட்டுக்கு போய்ப்போம். இன்சர்ட்டில் போய் பிக்சர் இருக்குல்ல, அதில் ஃப்ரம் டிவைஸ் திஸ் டிவைஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து டவுன்லோட் தான் டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த இமேஜை இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். இன்சர்ட் கொடுத்துட்டோன்னா இந்த இமேஜ் இங்கே வந்துருச்சு. பட்டு கரெக்டாக தான் இருக்குது. பட் இதோட சைஸை வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ட்ராக் பண்ணிக்கிறேன். அடுத்து அலைன் பண்ணுறதுல லெஃப்ட் சைடு சென்டரில் வரணும். ஸோ எப்படி சென்டர், ஒரு செகண்ட், சென்டர் எப்படி பண்ணுறது? ஓகே, நம்ம இமேஜ் வந்துச்சு. தென் சென்டர், தென் ஸ்பேஸ் வந்து டைப் பண்ணுங்கள். இது ஸ்பேஸை வந்து எந்த எலிமெண்ட்டுக்கு வரணுமோ அது வரையும் என்டர் அழுத்தி ஸ்பேஸை கொடுத்துட்டே இருங்க. அது கொஞ்சம் ட்ராக் ஆகி ஸ்பேஸ்க்கு வந்துடுது. தென் ஐடியேஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் நான் வந்து சைஸை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். சைஸை கரெக்டாக வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இமேஜுக்கு வந்து எப்படின்னா இங்கே வந்து ஆல்ரெடி வந்து இது எப்படின்னா டிசைன் திங்கிங் உள்ளது இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா ரிட்டைல் பேக்கேஜிங் இருக்குல்ல, அதுக்குள்ள மாதிரி நம்மளுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. தென் ஐடியேஷன் போய்ப்போம். இதை காப்பி பண்ணிட்டு தென் ChatGPT போய்ப்போம். ஏன்னா இது வேர்டிங்காக இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, ஓ மை காட், வெயிட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நான் ChatGPTயில் கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அந்த ஃபாண்ட்டை கொடுத்துருவோம். ஐ நீட் டு மாடிஃபை தி content into sustainable retail solution, retail packaging solution. அதனே என்னன்னு சொல்லாமல் கொடுத்துருக்கோம் பாருங்க, பேக்கேஜிங் சொல்யூஷன். இப்போ அந்த வேர்டிங் வரும், அதை நம்ம காப்பி பண்ணி இங்கே கொடுத்துட வேண்டியதான். அது முடிஞ்சிச்சு. வந்துடுச்சு பாருங்கள். தென் இதை காப்பி பண்ணிப்போம். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிட்டு தென் வேர்டில் போயிட்டு Ctrl+V கொடுத்து சேஞ்ச் பண்ணிப்போம். சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து என்னென்னா இது ஒரு இமேஜ். இந்த இமேஜையும் நம்ம மாற்றணும். யூசபிலிட்டின்னு இருக்கு, என்ன ப்ராப்ளம்? இது இங்கே கீழே வந்திருக்கு ரொம்ப. ஓகே, இதை டெலிட் பண்ணிடுவோம். ஏன்? ஓ மை காட். ஓகே, அது பிரச்சனை இல்லை, டெலிட் பண்ணி. ஓ, ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் வருது. அண்டு அழுத்திப்போம். யூசபிலிட்டி இருக்குது. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆச்சு? இப்போ என்டர் எழுதணும், அது மேலே போயிடுச்சு. இவ்வளோ தான் ப்ராப்ளம். யூசபிலிட்டி மேலே போயிடுச்சு, முடிஞ்சு. இப்போ இதுவும் ஒரு இமேஜ். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஐயோ. ஓகே. இப்போ இதுவும் ஒரு இமேஜ். இதையும் நம்ம காப்பி பண்ணிப்போம். இந்த இமேஜும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணோம். ஸோ இப்போ என்னென்னா மறுபடியும் ஜெமினிக்குள்ளே போயிட்டு நம்ம இமேஜை பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தோம்ல, அந்த ப்ராம்ப்டை அதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு தென் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்குள்ளே இமேஜ் ஜென்ரேட் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ அதுக்குள்ள மாதிரி இமேஜ் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அமேசிங்காக இருக்குது. எப்படின்னா அந்த இமேஜ் மாதிரி எனக்கு இதுக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக ஒன்று பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ ஓகே, சூப்பர். இப்போ தென் வந்து நம்ம இதை டவுன்லோட் பண்ணிப்போம். இப்போ அதே மாதிரி தான் இதை வந்து அங்கே போய் நம்ம காப்பி பண்ணிட்டு அங்கே போய் பேஸ்ட் பண்ண வேண்டியதான் இந்த இமேஜை. இதை டெலிட் பண்ணிட்டு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, வேர்டுக்கு போய்ப்போம். தென் இந்த இமேஜை டெலிட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு போய்ப்போம். எங்கே ஃபைல் போகணுமா, இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட்டில் போயிட்டு தென் பிக்சரில் போயிட்டு திஸ் டிவைஸ் கொடுத்துட்டு அந்த இமேஜ் டவுன்லோடில் இருக்கும். இங்கே இருக்குது, டவுன்லோட் இங்கே இருக்குது. தென் வந்து அந்த இமேஜை இங்கே இன்சர்ட் பண்ணிப்போம். இன்சர்ட் ஆகிடுச்சு, கரெக்டாக இருக்குது. ஓகே, இது எனக்கு கொஞ்சம் பெருசான நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது சென்டர் வரணும். ஸோ என்ன பண்ணுன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் என்ட்ரை கொடுங்க. என்னாச்சு? இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுன்னா இங்கேருந்து என்ட்ரு கொடுக்க ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கேருந்து என்ட்ரு கொடுப்போம். இங்கேருந்து நோ ப்ராப்ளம், அண்டு கொடுத்துப்போம். அண்டு ஏதாச்சும் எரர் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே,
என்ட்ரு முடிப்போம். ஓகே, அது போயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கணும். ஸோ அலைன்லேயே பார்ப்போம். இன்சர்ட்டில் போயிட்டு எங்கே இருக்கு? இதில் இல்லை. அப்போ ட்ராவில் இருக்குமா? டிசைன், டைட்டில், லேஅவுட், ரெஃபரன்ஸ், இதுலேயும் இல்லை. ஓகே, ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நல்லா தான் இருக்குது, பட் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ என்னாச்சு? அடுத்த பேஜுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஒரு ப்ராப்ளம் இல்லை, அண்டு அழுத்திரும். ஏன் கண்ணு கரெக்டாக இருக்கு இப்போ. இல்லை, இப்பயே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ தென் வந்து கீழே வருவோம். கீழே வந்து பார்த்தா டெக்னிக்கல் கவரேஜ்னு இருக்குது. ஸோ அதனால் இதை காப்பி பண்ணிப்போம். தென் வந்து ChatGPT வழக்கம் போல் ChatGPT போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் எழுதுவோம். கொஞ்சம் லோட் ஆகுது. ஆயிடுச்சு. காப்பி, Ctrl+V. இதில் கொஞ்சம் எரர் கட்டுதா? ஸோ ஓகே, இப்போ வந்து என்னென்னா அதை டெலிட் பண்ணிட்டு மேலேருந்து என்ட்ரு கொடுத்து வந்தால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வந்துச்சு. தென் ப்ரோட்டோடைப், காப்பி பண்ணிட்டேன். க்ரோம் போயிட்டு Ctrl+V கொடுப்போம். சேஞ்ச் ஆகிட்டு வரட்டும். ஓகே, அது ஒரு லைனில் அது 2 லைன் வருது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. காப்பி, தென் வந்து வேர்டுக்கு போயிட்டு பேஸ்ட் பண்ணிப்போம். அப்போ அதை டெலிட் பண்ணோம். டெலிட் பண்ணிட்டு மேலே போய் என்டர் அழுத்திட்டு Ctrl+V அழுத்திடும். ஓகே, இப்போ இது என்னன்னா வெப்சைட்டோட இமேஜ். இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இது எப்படின்னா ஒரு கோடிங் கொடுத்துட்டு அதோட அவுட்புட் என்னன்னு கொடு, அது மாதிரிலாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை பண்ணுவோம். இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக உள்ளதெல்லாம் முடிச்சாச்சு. பட் இப்போ வந்து என்ன பண்ணால் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணோம். இப்போ இந்த இமேஜை வந்து நான் வேறு அதுக்கு சஸ்டைனபிள் ரிட்டர்ன் பேக்கேஜுக்கு வந்து நான் மாற்றணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, இந்த இமேஜை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜெமினிக்கு போய்க்கோங்க. ஜெமினியில் போயிட்டு இந்த இமேஜை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பேஸ்ட் ஆயிரும். தென்னு ஜென்ரேட் தி இமேஜ் இன்டு சஸ்டைனபிள் ரிட்டர்ன் பேக்கேஜ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டாப்பிக்கோ அது டைப் பண்ணிக்கோங்க. சட்டை அப்படி கொடுத்தாச்சு. ரிட்டைலுக்கு ஸ்பெல்லிங் தப்பு. கொடுத்தாச்சு. தென் என்ட்ரு பண்ணிட்டேன். அது கொஞ்சம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்மள மாதிரி நிறையா பேர் இந்த இமேஜஸ்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுவே கொஞ்சம் நோட்டிஃபை ஆகி உங்களுக்கு வரும் இந்த இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த இதுதான் வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னா, இந்த இமேஜை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி இது ஒர்க் பண்ணிட்டேன். எப்படின்னா ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கு காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் வந்து நான் ஆல்ரெடி பண்ணதை காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. சஸ்டைனபிள் ரிட்டர்ன் பேக்கேஜ் இருக்குல்ல, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்னென்னா ஜென்ரேட் இமேஜ். இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த இமேஜுக்கு வந்து என்ன சொன்னால், நான் சொல்கிற ப்ராம்ப்டை டைப் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை காப்பி பண்ணிட்டு ChatGPT வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து நான் சொல்கிற ப்ராம்ப்டை வந்து நீங்கள் அங்கே கொடுத்துக்கோங்க. ஐ வாண்ட் டு சப்ஸ்டைன் ரிட்டேபிள், உங்கள் டாபிக் என்ன கொடுத்துட்டு லைக் திஸ் வெப்சைட் மாதிரியே எனக்கு வந்து கோடிங்கை கொடு, அவுட்புட்டு கொடு, ஜென்ரேட் பண்ணி கொடு இமேஜை அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா HTML கோடிங்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இதோட அவுட்புட்டை வந்து இதால் ஜென்ரேட் பண்ண முடியல. ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஆனால் இது எப்படின்னா
இதிலே கொடுத்துருக்கு. ஆனால் கொஞ்சம் ரொம்ப டைமிங் ஆச்சுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு HTML எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணேன். HTML எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அந்த கோடிங்ஸ் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணேன். இங்கே பேஸ்ட் பண்ணோன்னே எனக்கு வந்து என்ன ஒரு HTML வந்துச்சு. HTMLோட அவுட்புட் வந்து இங்கே வந்துச்சு. அந்த அவுட்புட்டை பாருங்கள். இந்த இதுக்கும் ஒரு செகண்ட்ங்க. இந்த இதுக்கும் எந்த வேரியன்ஸும் இல்லை. இதுவும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அது என்ன பண்ணியிருக்குன்னா, அதோட அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி அந்த அவுட்புட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இங்கே தான் இதுதான் இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா? அந்த அவுட்புட் இங்கே வந்திருக்கு. இதுவும் அது வந்து கொடுத்துருக்கு. எப்படின்னா, 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அது வந்து கீழே கொடுத்துருக்கு பாருங்க. இது வந்து இந்த அவுட்புட் வந்து கொஞ்சம் லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆச்சு. இது மாதிரி தான் பண்ணணும். தென் வந்து இது அபவுட் பேஜ் இங்கே இருக்கு பாருங்க. மேலே ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், சொல்யூஷன், ப்ரிவ்யூ இது எல்லாத்துக்கும் நம்ம வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஷோ பண்ணணும். ஸோ இதுக்கு அவுட்புட் கிடச்சிச்சு. இதே மாதிரி அடுத்தது பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க, இப்போ காட்டுறேன். தென் வந்து இது ஓகே, ஹோம் பேஜ் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ மாடிஃபை பண்ணுறோம். அந்த கோடை வந்து இங்கே கொடுத்துட்டு இந்த டெலிட் பண்ணுவோம். டெலிட் பண்ணிட்டு இந்த கோடிங்கை இந்த இமேஜை டெலிட் பண்ணிட்டு தென் வந்து ChatGPTல போயிட்டு அந்த ரெடி பண்ணி கொடுத்துச்சுல அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிப்போம். வெளியே வந்துப்போம் முதல்ல. தென் வந்து டவுன்லோட் சேவ் ஆஸ் இமேஜில் கொடுத்துட்டு டவுன்லோடு சேவ் பண்ணிப்போம். டவுன்லோடு போயிட்டு சேவ் கொடுத்துருவோம். சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது வேர்டுக்கு போய்க்கணும். வேர்டுக்கு போயிட்டு நம்ம இன்சர்ட் கொடுத்துட்டு பிக்சரில் திஸ் டிவைஸ் கொடுத்துட்டு டவுன்லோட் எங்கே இருக்குது, டவுன்லோடு தான் அந்த இமேஜ் இருக்குது. ஸோ அந்த டவுன்லோட் இமேஜ் போயிட்டு இதை போட்டு இன்சர்ட் கொடுத்து முடிச்சாச்சு. வேலை முடிஞ்சு நம்ம வெப்பேஜ் வந்து இங்கே ஷோ ஆகிருக்கு. ஓகே, இப்போ கோடிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி டெலிட் பண்ணிடுவோம். இதுலேருந்து வெளியே வந்து ஓகே டெலிட் பண்ணிட்டு தென் வந்து அந்த கோடிங்கை வந்து இங்கே காப்பி பண்ணிப்போம். கோடிங் எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, இங்கே போயிட்டு எங்கே இருக்குது, ஓகே இதை காப்பி பண்ணிப்போம். தென் வந்து அந்த கோடிங்க்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கோடிங் வந்து இங்கே காப்பி பண்ணணும். இங்கே என்டர் அழுத்திட்டு தென் வந்து கோடிங்கை இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். கோடிங் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, அமேசிங், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ தென் வந்து என்னென்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வருவோம். இப்போ என்ன கோடிங்னா அபவுட் பேஜுக்கு நான் சொன்ன மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. தென் வந்து இது க்ரோமுக்கு போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த ப்ராம்ப்டை இங்கே அந்த ப்ராம்ப்ட்டு அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிங்க. இந்த ப்ராம்ப்ட் என்னன்னா, ஐ வாண்ட் டு சஸ்டைனபிள் ரிட்டைன் பேக்கேஜ் சொல்யூஷன். உங்கள் டாப்பிக்கு லைக் திஸ் வெப்சைட் கிவ் கோடிங் அண்ட் அவுட்புட் இமேஜ் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ அதை காப்பி பண்ணிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் தட்டிக்கிறேன். இது கொஞ்சம் டைம் கொஞ்சம் எடுத்துக்கும். நம்ம இதோட அவுட்புட்டை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே பார்த்துப்போம். அது இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்குள்ள. ஓகேவா? இல்லைங்க, அதோட அவுட்புட் வரட்டும். ரெடி ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகே, இதோட இது இமேஜ் இது கோடிங்ஸ் வந்துடுச்சு. காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டேன். தென் வந்து இதோட அவுட்புட்டு என்ன போடுது, ஐ வாண்ட் அவுட்புட் ஜென்ரேட் இமேஜ், ஜென்ரேட் அவுட்புட் இமேஜ். அவுட்புட் இமேஜ்னு கொடுக்குறேன். அவுட்புட் வந்துச்சோ, வரல வரட்டும். அது ரெடி ஆகிட்டு வரட்டும். அது வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. லாட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணனால கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதோட அவுட்புட்டை நம்ம இங்கே பார்த்துப்போம். இங்கே CSS இப்போ இது வந்து என்ன கோடிங் மூலம் பார்த்துக்கணும், அதெல்லாம் முக்கியம். HTML மேலே கொடுத்துருந்தா அது HTML தான். ஸோ என்ன பண்ணணும்னா இங்கே இதை ட்ராக் பண்ணிப்போம். இது வந்து இதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னென்ன கொடுத்தனா open1 கம்பைலர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, இதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, இதை நான் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணி டெலிட் பண்ணிட்டு அந்த கோடிங்கை கொடுக்க வேண்டியதான். ட்ராக் பண்ணிக்கிறேன் மேலே. ஓகே, டெலிட் பண்ணிட்டு தென் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது அவுட்புட்டுக்காக ரன் தட்டிக்கிறேன். இதோட அவுட்புட்டு பார்ப்போம் இப்போ. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா சஸ்டைனபிள் ரிட்டைன் பேக்கேஜ் இனோவேஷன் கிரீன்ஸ் டுமாரோ கரெக்டாக இருக்குது. பட் என்னன்னா அபவுட் பேஜ் கண்டென்ட் வேலிடேஷன். இப்போ என்னன்னா நம்ம அபவுட் பேஜில் இருக்கிறனால அப்படி இருக்கோ இல்லை அப்படி நல்லா ட்ராக் பண்ணி ஃபுல்லாக வச்சுப்போம். ஓகே, இப்போ வந்து இப்படி இருக்குது கண்டென்ட் பிளாக் எல்லாம். ஓகே, இப்போ என்னன்னா இந்த சொல்யூஷன் இருக்குது. இந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகலை. ஏன்னா
எப்படின்னா இது வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகலன்னா அந்த மாதிரி அதுக்குள்ளே வேர்டிங் காட்டும், அந்த காட்டுது. ஏன்னா இமேஜ் கொஞ்சம் லோடிங் ஆகும், வந்து கொஞ்சம் லேகிங் இருக்கும், அதனால் இமேஜ் வந்து இங்கே ஷோ ஆகல. ஸோ ஓகே, இதுக்கு வந்து அவுட்புட் ஓகே. இப்போ நம்ம இது சென்டென்ஸ் வந்து காப்பி பண்ணிப்போம். இந்த இதை இது கொஞ்சம் லேட் ஆகட்டும், அது ரெடி ஆகிட்டோம், அப்புறம் பார்த்துப்போம். தென் வந்து இங்கே இந்த இதை காப்பி பண்ணிப்போம், கோடிங்ஸை காப்பி பண்ணி அங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிப்போம். ஓகே, காப்பி பண்ணிட்டேன். தென் வேர்டுக்கு அப்படியே போயிடுவோம். அபவுட் பேஜ். ஓகே, இது என்ன கீழே மறுபடியும் அபவுட் பேஜில் 2 இருக்குது. ஓகே, மேலே மட்டும் இருக்குது, கீழே வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதுக்கு ஒரு கோடிங் போடணும்ல. ஸோ ஓகே, ஒருவேளை 2 வாட்டி காப்பி பண்ணி போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேஜ் இருக்குது, ஹோம் பேஜ். ஓகே ஓகே ஓகே. அடுத்தது வந்து அபவுட் பேஜில் இவ்வளோ இருக்கா, அபவுட் பேஜ் 2வா? எவ்வளோ போயிட்டு இருக்கு, ட்ராக் அண்ட் ட்ராப். அடுத்தது எங்க டாக்டர் பேஜ் வந்திருக்கோம், டாக்டர் பேஜ், அபவுட் பேஜ். அப்போ 4 இமேஜை கொடுத்து இது மாதிரி ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த இமேஜ்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த இதை காப்பி பண்ணியிருக்கோம், மறுபடியும் காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் ChatGPT போயிட்டு சஸ்டைனபிள் பேக்கேஜிங் வெளியே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை காப்பி பண்ணுவோம், காப்பி பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட் இமேஜ், இதையும் காப்பி பண்ணிப்போம், அங்கேயே பேஸ்ட் பண்ணிடுவோம். தென் இன்னொரு இமேஜ், மொத்தம் 4 இது ஸ்க்ரோல் பண்ண வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு மாதிரி 4 இமேஜ் காப்பி பண்ணிட்டேன். தென் இங்கே ஒரு பேஸ்ட்டை தட்டிப்போம். போதும், ஒரு 3 பேஜே போதும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேஜ் போதும், நம்ம கிரியேட் பண்ணால் 3 பேஜ் போதும். அதே மாதிரி மேலே உள்ள அந்த அவுட்புட் பார்ப்போம். அந்த ப்ராம்ப்டை இங்கே டைப் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே இருக்கு, வேர் ஹியர். ஓகே, இப்போ என்ன பண்ணா, ஐ வாண்ட் டு ஜென்ரேட். ஓகே, இப்போ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட கோடிங்ஸ் வரட்டும், அதை நாங்கள் வந்து காப்பி பண்ணிப்போங்க அந்த சைடு. கெட்டிங் ஸ்டார்டட். ஓகே, தென் வந்து இப்போ வந்து மூணாவதாக வந்து என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் பேஜ் இருக்குது, ஆனால் இங்கே வந்து டாக்டர் பேஜ்னு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் எடிட் பண்ணிப்போம், சொல்யூஷன் பேஜ் மாற்றிப்போம். SOLUTION சொல்யூஷன் பேஜ். ஓகே, இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம காப்பி பண்ணிப்போம். தென் வந்து குரோமுக்கு போயிட்டு பேஸ்ட் பண்ணிப்போம். அப்புறம் வேர்டுக்கு வந்துக்குவோம். அடுத்து இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்தது இங்கேயும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் என்னென்னா, அந்த இமேஜ் எங்கே, அந்த ப்ராம்ப்டை இங்கே காப்பி பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப லேட் ஆகுது. இங்கே இருக்குது, இங்கே ஃபுல்லாக காப்பி பண்ணிடும். இந்த இமேஜ் வேணாம், இது மட்டும் தான் வேணும். ஸோ அதனால் காப்பி பண்ணிட்டு இங்கே நான் பேஸ்ட் கொடுத்துக்கிறேன், என்டர் அழுத்திக்கிறேன். இதோட பேஜ் நம்மளுக்கு வேணும். ஸோ அதோட இது சொல்யூஷன் தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன எடுத்துக்குன்னு பார்ப்போம். இமேஜ் வந்துச்சா, சஸ்டைனபிள் பேக்கேஜ் சைட். ஓகே, கரெக்டாக தான் எடுத்திருக்கு, சஸ்டைனபிள் பேக்கேஜ்னு அதே எடுத்திருக்கு. ஓகே, முடிஞ்சு. இதோட அவுட்புட் வந்தது, ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே, அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம ஃபுல்லாக காப்பி பண்ணிடுவோம், ஃபுல்லாக காப்பி பண்ணிப்போம். Ctrl+C எடுத்துகிட்டு இதோட அவுட்புட்டை நம்ம இப்போ பார்ப்போம். ஏன்னா ChatGPT கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம இதில் போய் காப்பி பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக அதை டெலிட் பண்ணிடுவோம். ஓகே, இது ஃபுல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணிவிட்டு அந்த கோடிங்கை இங்கே காப்பி பண்ணிக்கலாம். அடுத்தது தென் ரன் கொடுத்துப்போம், அவுட்புட் பார்ப்போம். ப்ராடக்ட்ஸ், கண்டென்ட், டீம், ஒவ்வொன்றுக்கும் ஒன்று மாறிட்டே இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் வரணும், ஆனால் ப்ராடக்ட்னு வந்திருக்கு, டீம்னு வந்து கான்டாக்ட் வந்திருக்கு, ஒவ்வொருத்துக்கும் மாறிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, இப்போ கான்டாக்ட் பேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம காப்பி பண்ணிப்போம் அதை. Ctrl+C, தென் Ctrl+, ஒன்றுமே இல்லை, சும்மா நானும் ஐ நீட் கான்டாக்ட் பேஜ்.
பேஜ் ஃபார் உங்கள் டைட்டில். சஸ்டைனபிள் ரிட்டைல் பேக்கேஜ் சொல்யூஷன். என்டர் அழுத்துவோம். அதோட இது ஒரு கோடிங் வரும், அதை காப்பி பண்ணி இங்கே போட்டுப்போம். கோடிங் வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதோட கோடிங் வந்துச்சு. தென் வந்து இங்கே இதை காப்பி பண்ணிப்போம். அப்புறம் போய் சிஎஸ்எஸ்ல போய் பழைய அவுட்புட் இருக்குல்ல, ஓல்டு அவுட்புட்டை நம்ம ட்ராக் பண்ணி டெலிட் பண்ணிப்போம். ட்ராக் பண்ணிட்டேன். தென் டெலிட் பண்ணிட்டு Ctrl+V தட்டிட்டு ரன் கொடுத்துருவோம். அதோட அவுட்புட் கீழே வரணும். ஸோ ஓகே, சூப்பர். நம்மளோட அவுட்புட் இங்கே வந்துடுச்சு. கான்டாக்ட் பேஜ் அவ்வளோதான். இதை கூட நம்ம சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ ஓகே, இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்போம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவோம். தென் வந்து கீழே மறுபடியும் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். ஸோ ஓகே, முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இதோட இமேஜை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா, இன்சர்ட் கொடுத்து டிவைஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை கீழே கொடுத்துருவோம். இன்சர்ட் கிராப் பண்ணும். இதை மேலே கொஞ்சம் இழுத்து விட்டு ஓகே என்டர் கொடுத்தாச்சு. தென் வந்து இந்த கோடிங்கை நம்ம மாற்றிடும். ஓகே, டெலிட் பண்ணியாச்சு. தென் பிளாக் பேஜ் நம்மளுக்கு தேவையில்லை, ஸோ நம்ம டெலிட் பண்ணிடுவோம். ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். பிளாக் பேஜ் அப்படியே டெலிட் பண்ணிடுவோம். எவ்வளோ தூரம் போகுது? கான்டாக்ட் தான் இன்னும் முடிச்சிருக்கோம். சைட் ரெஸ்பான்சிவ், அப்போ அதையும் காப்பி பண்ணிட்டானுங்க. சிஎஸ்சியும் காப்பி பண்ணிட்டேன் போல. கரெக்டாக ட்ராக் பண்ணால் தான் கரெக்டாக இதாகும். ஹெட்டிங் ப்ரோ எங்கே இருக்குது? ஓகே, இதோட நம்மளது டெலிட் பண்ணிட வேண்டியதான். கான்டாக்ட் பேஜோட கோடிங்கை இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். சாரி, இப்போ வந்து இமேஜோட தான் இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அந்த கோடிங்கை நம்ம காப்பி பண்ணிப்போம். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ ஓகே, இதை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். என்டர் அழுத்திட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் வந்து என்னன்னா, ஸ்டைல் கோட், சிஎஸ்எஸ் ஸ்டைல் கோட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இதை காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு இருக்கேன். மேலே ஃபூட்டர் ஓகே, இதை காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிட்டேன். தென் வந்து சாட்ஜிபிடி போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிட்டேன்.
Here the content page sections sustainability HTML add to main file. என்னது இது? ஸோ ஓகே, இது என்னன்னு மூலம் பார்த்துப்போம். ஸோ அதுக்காக இதை காப்பி பண்ணிட்டு இங்கே போய் பேஸ்ட் பண்ணிப்போம். இந்த அபவுட் பேஜில் வந்து என்னன்னா 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது இல்லை, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த அபவுட் பேஜ் 1 2 இங்கே ஒரு 3 4 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 3க்கு மட்டும் நம்ம அவுட்புட் எடுக்கிற மாதிரி பார்ப்போம். காப்பி பண்ணிப்போம். தென் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே கொடுத்துருக்கேன், இந்த 3 இது கொடுத்துருக்கேன். நான் 3 பேஜ் மட்டும் ஸ்க்ரோல் பண்ண அந்த 3 பேஜ் மட்டும் வர மாதிரியே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் என்ன பண்ணேன்னா ஐ நீடு, இது வந்து அது இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா நம்மளா அதை தனியாக வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். அதுக்காக ஐ நீட் கோடிங் டைப் பண்ணிக்கிறேன். வரட்டும், இந்த கோடிங் வரட்டும். அதை காப்பி பண்ணி நம்ம வேறு வெப்சைட்டில் போய் அதோட இமேஜ் எடுத்து அவுட்புட்டை வந்து நம்ம அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வரட்டும், இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இதே மாதிரி நம்ம நிறையா அந்த பேஜ் மேலே இருக்குல்ல, அந்த ஹோம் பாரில் மெனு பாரில் என்னென்ன இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு அவுட்புட்டை வந்து நம்ம ஷோ பண்ணோம். உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது ஜென்ரேட் ஆகிட்டோம். எவ்வளோ கோடிங் இருக்குது பாருங்கள், 1லேருந்து ஆரம்பித்து 105 வரை போகுது போலையே. அவ்வளோதான், ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி ஓகே, காப்பி பண்ணிக்கிறேன். தென் வந்து அந்த பேஜுக்கு நான் அந்த கம்பைலரோட இது ஆன்லைன் லிங்க்கை வந்து இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைங்க, இதை நான் இது பண்ணிட்டு முன்னாடி உள்ள கோடிங்கை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எரேஸ் பண்ணுறது காப்பி கொடுத்துக்கிறேன். தென் வந்து ரன்னை தட்டிப்போம். தென் வந்து ஓகே, பட் கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, அது பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இப்போ இமேஜ் வரல, அபவுட் ஆஃப் பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ். இது ஒன்றுமே இல்லை, இந்த இமேஜ் வந்து லோடாக கொஞ்சம் டைம் ஆகும். அதனால இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லேக்ல வரல. ஸோ அதுக்காக நம்ம இங்கே உள்ள இமேஜில் வந்து கோடிங்கில் வந்து அந்த இமேஜை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அபவுட் அவர் பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ். ஸோ அதுக்காக நம்ம இமேஜை ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம கூகுள்லேருந்து அந்த இமேஜ் எடுத்துக்கலாம். என்ன இமேஜ்னா அபவுட் அவர் பேக்கேஜிங் சொல்யூஷன் இமேஜ். பேக்கேஜிங் தான் போட்டுருந்துச்சு நினைக்கிறேன். பேக்கேஜிங் சொல்யூஷன். சரி ஓகே, சொல்யூஷன் டைப் பண்ணிட்டேன். தென் இமேஜ் கீழே இருக்குது, அதை நம்ம ஏதாச்சும் ஒரு இமேஜை எடுத்துப்போம். எந்த இமேஜ் நல்லா இருக்குது? இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஓகே, பட் சரி ஓகே, இதோட இமேஜ் வந்து எங்கே இருக்குன்னா சேவ் இமேஜ் வேணாம், காப்பி இமேஜ் அட்ரஸ். ஓகேவா? அது காப்பி பண்ணிக்கோங்க. தென் வந்து இந்த இதுக்கு கோடிங்க்கு வந்துங்க, கோடிங் சைடு வந்துருங்க. இதில் வந்து எது இமேஜ் டேக்னு சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிட்டா உங்களுக்கு போதுமானது. அந்த இது மட்டும் எடிட் பண்ணிட்டா. இதில் வந்து இமேஜ்னு ஒன்று இருக்கும், ஏஆர் டேக் கொடுத்து. ஹெச்ஆர் இமேஜ் இது கிடையாது, கண்டென்ட் பிளாகு இது எதுவுமே கிடையாது. இல்லைங்க, வெயிட் பண்ணுங்கள், எங்கேன்னு காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்கள், இங்கே ஒரு இமேஜ் இருக்குல்ல, இது வந்து எதுக்குள்ளது கொடுத்துருவாங்கன்னா பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ் அபவுட். கரெக்டு, இங்கே இருக்குது. இதே மாதிரி உங்கள் கோடிங்கில் வந்து ஐஎம்ஜி அப்படின்னு இமேஜ் அப்படின்ட்டு ஷார்ட் ஃபார்மில் கோடிங் வந்து HTML ஐஎம்ஜின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அங்கே காப்பி பண்ண இமேஜோட காப்பி அட்ரஸ் இருக்குல்ல, அதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது இப்போ பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வேணாம், இது அப்படியே இருக்கட்டும். தென் வந்து என்னத்துக்கு வந்து நம்ம இது இமேஜ் அவுட்புட் வரலையோ அதை மறுபடியும் பார்த்துட்டு ரெண்டுத்தையும் ஒரே இதாக காப்பி பண்ணிட்டு தென் வந்து சேவ் கொடுத்துக்கலாம். அவர் சஸ்டைனபிள் சொல்யூஷன். ஓகேவா? அது ஒன்று வரல. ஓகே, அதையும் பார்த்துப்போம். அவர் சஸ்டைனபிள் சொல்யூஷன், அவர் சஸ்டைனபிள் சொல்யூஷன் இமேஜ்னு கொடுத்துருக்காங்க. அதையும் கூகுள்லேருந்தே நம்ம எடுத்துப்போம். சரி ஓகே, ஃபஸ்ட்டாகவே இருக்குது. ஓகே, அதுவே ஃபஸ்ட்டாக எடுத்துப்போம். இதோட இமேஜை வந்து நம்ம காப்பி பண்ணிப்போம். காப்பி இமேஜ் அட்ரஸை காப்பி பண்ணிட்டு தென் வந்து அந்த எடிட்டருக்கு வந்துடுவோம். எடிட்டர் வந்தோன்னா ஒரு சொல்லுங்க, இதை கொஞ்சம் நகர்த்திப்போம். அப்போ தான் கோடிங் தெரியும் நம்மளுக்கு. இப்போ ஃபுல்லாக கொடுத்துவோமே, வேலை முடிஞ்சிடும்.
இது அப்போ தெரியாது. சரி ஓகே, இது அப்படியே இருக்கட்டும், ஃபுல்லாகவே இருக்கட்டும். தென் வந்து அப்படி கீழே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்னன்னா, இப்போ வந்து என்னன்னா அந்த சொன்னேன்ல என்ன சொன்னேன், அந்த இமேஜோட நம்மளுக்கு தேவை. இப்போ இந்த இமேஜ் நம்ம கொடுத்துட்டோம். அந்த எதுக்குள்ள இமேஜ்னா இப்போ அபவுட் பேஜுக்கு நம்ம உள்ள இமேஜை கொடுத்துட்டோம். இப்போ சஸ்டைனபிள் சொல்யூஷனோட பேக்கேஜ் இங்கே இருக்கு பாருங்க. சஸ்டைனபிள் சொல்யூஷனோட இமேஜை வந்து நம்ம அங்கே காட்டல, அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஆன்லைன்லேயே. இப்போ இதுலேருந்து ட்ராக் பண்ணி இந்த டைப் வரையும் ட்ராக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜோட அட்ரஸ் இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ரன்னை தட்டுங்க. ரன்னை தட்டிங்கன்னா அதோட அவுட்புட் வந்துடும். வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். பாருங்க எவ்வளோ அவுட்புட் வந்துச்சு பாருங்க. ஆனால் இப்போ என்னன்னா அந்த பேஜுக்கு இந்த பேஜுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கலரு, கொஞ்சம் கலரையும் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்ப்போம். இந்த பாருங்க அதோட அவுட்புட் வந்துடுச்சு. ஓகேங்களா, நைஸாக இருக்குல்ல. ஸோ ஓகே, இப்போ இது அவுட்புட்டை வந்து நம்ம சேவ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இந்த பண்ணோம் அவுட்புட் வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். ஓகேங்களா, இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா மேலே தள்ளிட்டு இதை நவுத்த முடியாது. சரி ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாதோ? சரி ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். இதுக்கு வந்து என்னன்னா கண்ட்ரோல், இப்போ நீங்கள் லேப்பில் எடுக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும், இது விண்டோ ஒரு கீ தட்டிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்க்ரீனை கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடுச்சு. தென் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் இந்த பேஜை வந்து அதே மாதிரி விண்டோ ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் சி அதையும் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டு. அடுத்தது கான்டாக்டஸ், அடுத்து அதையும் விண்டோ ப்ளஸ் ஸ்க்ரீன் அதை கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் வேலை ஒர்க் முடிஞ்சிருச்சு. தென் இதோட கோடிங்கை நம்ம காப்பி பண்ணுற ஒர்க்கு தான் இருக்குது. எங்கள் ChatGPT இங்கே இருக்குது. இதோட கோடிங்கை ஃபுல்லாக காப்பி பண்ணிப்போம். தென் வந்து வேர்டுக்கு வந்துப்போம். வேர்டுக்கு வந்து இந்த பேஜை நம்ம டெலிட் பண்ணிப்போம். தென் வந்து என்ன பண்ணால் இன்சர்ட் பண்ணி இமேஜை இன்சர்ட் பண்ணுறதுக்கு பிக்சர் போயிட்டு திஸ் டிவைஸ் கொடுத்துட்டு அடுத்தது ஃபோல்டர் கிட்ட என்ன பண்ணால் டவுன்லோட்னு இருக்குல்ல, டவுன்லோட்ஸ் அங்கே போயிட்டு நம்ம எங்கே இருக்குது கேப்சரில் இருக்கும். ஓகே சாரி, கேப்சரில் இருக்கும். கேப்சரில் போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் போயிட்டு இங்கே இருக்குல்ல இதை கொடுத்துப்போம். இதில் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்னென்னா க்ராப்லாம் பண்ணோம். ஸோ க்ராப் பண்ணுறோம். எங்கே இருக்குது இன்செட்லேயே போயிட்டு க்ராப் எங்கே பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். க்ராப் நான் இது இங்கே இருக்குது. என்னென்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், க்ராப் பண்ணுவோம். இது என்ன பண்ணுன்னா இப்போ எனக்கு வந்து இந்த இது தெரியக்கூடாது, வெப்சைட் மட்டும் தான் தெரியணும். ஸோ இதை அப்படி கொடுத்துட்றேன். தென் வந்து இதை கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிப்போம். சாரி, கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறுது. ஓகே, கரெக்ட் ஆயிடுச்சு. தென் வந்து இதோட கொஞ்சம் மாற்றணும். தென் சைடை கொஞ்சம் மாற்றுவோம். இன்சைட்லாம் ஓகே, கரெக்டாக இருக்குது. தென் என்டர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துச்சு. தென் அடுத்து வந்து இந்த இமேஜும் வேணாம், இந்த இமேஜும் நான் வந்து டெலிட் பண்ணிட்டு அந்த இமேஜை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட்டில் போயிட்டு மறுபடியும் பிக்சரில் போயிட்டு திஸ் டிவைஸ் கொடுத்துட்டு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் இமேஜ் இது ஃபஸ்ட் இமேஜ், இப்போ இது செகண்ட் இமேஜ். ஸோ அதையும் கொடுத்துப்போம், இன்சர்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா க்ராப் காட்டும். அந்த க்ராப்பில் போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க உங்கள் இமேஜை. நான் க்ராப் பண்ணிக்கிறேன். மேலேயும் கீழேயும் இது ட்ராக் பண்ணிட்டு அடுத்தது வந்து சைட்லேயும் வந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே ஓகே சாரி, சரியாக வரல. ஓகே, க்ராப் பண்ணிட்டேன். தென் என்டர் ப்ரெஸ் என்டர் பண்ணிட்டேன். ஓகே, இது முடிஞ்சு. இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இதுவும் பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெருசாகிப்போம். அவ்வளோ பெருசு வேணாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. தென் வந்து அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த டாக்டர்ஸ் கேர் இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு பேஜ் வச்சுருந்தோம். ஸோ அதையும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்காக என்ன பண்ணணும்னா மறுபடியும் இன்சர்ட் போயிட்டு மறுபடியும் பிக்சர் போயிட்டு அதே தான் நம்ம பண்ணதே மறுபடியும் பண்ணோம். அடுத்த இமேஜை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு இங்கே கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுத்துருவோம். தென் வந்து என்னென்னா ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன க்ராப் பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணிப்போம். தென் வந்து க்ராப் கொடுத்துட்டு அந்த சைஸை கொஞ்சம் அலைன் வந்து கரெக்டாக அலைன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, கீழேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு சைடு கொஞ்சம் சேஞ்சு, இந்த சைடு கொஞ்சம் சேஞ்சு. சரி ஓகே, இப்போ வேலை முடிஞ்சு. இப்போ இதை வந்து டெலிட் பண்ணிடுவோம். டெலிட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி மாற்றிப்போம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. தென் வந்து இந்த கோடிங்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். கண்ட்ரோல் ப்ளஸ் சி காப்பி ஆகிடுச்சு. தென் வந்து வேர்டுக்கு வந்து
அந்த கோடிங்கை ஃபுல்லாக மாற்ற வேண்டியதான். அபவுட் பேஜோட கோடிங்கை ஃபுல்லாக மாற்றிடணும். மேலேருந்து கீழேருந்து எவ்வளோ தூரம் இருக்கோ எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் மேலே 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 மேலே. ஓகே, இதோட நம்ம அந்த கோடிங்கை நம்ம மாற்ற வேண்டியதான். Ctrl+V கொடுத்தீங்கன்னா கோடிங் வந்துடுச்சு. பார்த்துப்போம், இதுக்கு ஒரு அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆயிருந்தாலும் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ChatGPT போய்ப்போம். ஐ நீட் சொல்யூஷன் பேஜ் அப்படி கொடுத்துருவோம், வந்துடும். ஐ நீட் தி சொல்யூஷன் பேஜ்னு கொடுத்துறேன். பேஜோட கோடிங் வேணும், அதனால் ஐ நீட் சொல்யூஷன் பேஜோட கோடிங் கொடுத்துருங்க. இப்போ அதோட பார்ப்போம். இப்போ அதுக்கு வேணால் கோடிங்ஸ் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். அதாவே எடுத்துக்குது எந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒர்க் ஆயிடுச்சு. சேஞ்சஸ் அங்கே நடந்துருச்சு. ஓகே, காப்பி பண்ணிப்போம். காப்பி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக காப்பி பண்ணிடுவோம். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிட்டு தென் எடிட்டருக்கு போயிருப்போம். எடிட்டரில் போய் அந்த கோடிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். ஃபுல்லாக ட்ராக் பண்ணி டெலிட் பண்ணிப்போம். டெலிட் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். தென் அவுட்புட்டை ரன் பண்ணி பார்ப்போம். சொல்யூஷன் டீம் கான்டாக்ட். ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. முன்னாடி எதுக்கு உள்ளதோ அதோட இது வந்துருச்சு. தென் வந்து அந்த பேஜை வந்து பார்த்துப்போம், ஒரு செகண்ட் பார்த்துப்போம். வேர்டுக்கு தான் போகணும். வேர்டுக்கு போயிட்டு கரெக்டாக இருக்கா, சொல்யூஷன் ரிவ்யூ கான்டாக்ட் பிளாக்னு இருக்கு. ஆனால் இதில் வந்து என்னன்னா, இதில் எப்படி இருக்குது, இதில் சொல்யூஷன் டீம் கான்டாக்ட்னு இருக்கு, ரிவ்யூ அப்படின்னு இருக்கு, ரிவ்யூ கான்டாக்ட் பிளாக். ஸோ இது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து என்னென்னா, எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் பாக்ஸ் அதை நம்ம இங்கே கொடுக்கணும். அதுக்கான இமேஜை நம்மளுக்கு வேணும். ஸோ அதை வந்து நம்ம காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ண முடியலையா? சரி, ஓகே. எக்கோ ஃப்ரெண்ட்லி கூகுளில் இமேஜை தேடுவோம். எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் பாக்ஸ் இமேஜ். ஓகே, அதோட இமேஜை பார்த்து எடுத்துப்போம். சரி, ஓகே, இது கரெக்டாக இருக்குது. காப்பி பண்ணிட்டு காப்பி அட்ரஸ் கொடுத்துருவோம். தென் வந்து அந்த இமேஜை வந்து இங்கே மாடிஃபை பண்ணிப்போம். எங்கே இருக்கு இப்போ இமேஜ் எங்கே இருக்குது, ஈகோ ஃப்ரெண்ட்லி. இது வந்து கண்டெய்னர். ஓகே, இதோட இமேஜ் வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஈகோ ஃப்ரெண்ட்லி பாக்ஸ் பேக்கேஜிங் இதுதான். ஸோ அதை நான் இது வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இமேஜை வந்து காப்பி பண்ணிருக்கல அட்ரஸு, அதை இங்கே காப்பி பண்ணிப்போம். ஓகே, இப்போ இன்சைடு வருவோம். இன்சைடு வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குன்னா, பயோகிரேடபிள் வாம்ப், பயோகிரேடபிள் wrap இமேஜ். ஓகே, அதை பார்ப்போம். இமேஜை கிரேடபிள் வாப் கரெக்டாக இருக்குது. ஸோ இது எது கரெக்டாக இருக்கும், இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓகே, இது ஓகே. இப்போ இதோட இமேஜை நம்ம காப்பி பண்ணிப்போம். காப்பி அட்ரஸ் இமேஜ் கொடுத்துட்டு தென் வந்து எங்கே இருக்குது, தென் வந்து இமேஜ் வந்து பயோடிகிரேடபிள் பிஎன்ஜி. ஓகே, இதை டெலிட் பண்ணிட்டு தென் வந்து காப்பி கொடுத்துட்றேன். அடுத்தது கீழே வந்து என்ன கொடுத்துருன்னா, வேற என்ன இருக்குன்னா க்ரீன் பேக்ஸ். ஓகே, க்ரீன் பேக்கோட இமேஜ் எடுத்துப்போம். க்ரீன் பேக் இமேஜ். ஓகே, க்ரீன் பேக் இமேஜ்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி க்ரீன் பேக் இமேஜ். எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படி கூட தான் வருது. க்ரீன் பேக்னா க்ரீன் பேக்னு நார்மலாக வருது. ஸோ அதனால எக்கோ ஃப்ரெண்ட்லி க்ரீன் பேக் இமேஜ்னு கொடுப்போம்.
என்டர் அழுத்தினா வந்துச்சா? ஓகே, இந்த க்ரீன் பேக் நல்லா இருக்குது. ஸோ இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இது வேணாம், இது கொஞ்சம் மரம் வச்சு கொஞ்சம் நார்மல் நேச்சுரலாக இருக்குது. ஆனால் அது லேண்ட்ஸ்கேப்பில் வேணும். ஸோ அதனால் இதை எடுத்துப்போம். காப்பி அட்ரஸ். தென் வந்து HTML எடிட்டருக்கு வந்துப்போம். HTML எடிட்டர் வந்துட்டு அந்த அந்த இமேஜில் போய் அந்த கோடிங்கை மாற்றிப்போம். எங்கே இருக்குது? சஸ்டைனபிள் பேக்கேஜிங்கில் போய் டெலிட் பண்ணிட்டு காப்பி பண்ணிப்போம். தென் வந்து ரன் கொடுத்துப்போம். ரன் கொடுத்தோன்னு அவுட்புட் வெயிட் பண்ணுவோம். யா சூப்பர், அதோட அவுட்புட் வந்துடுச்சு. தென் வந்து இது வந்து ஒரு காப்பி பண்ணிக்கலாம். காப்பிங்கிற பாருங்கள், சாரி, இதோட இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். அதுக்கு ஸ்டார்ட் பட்டன் ப்ளஸ் ஸ்க்ரீன் பட்டன் அழுத்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடும். ஓகே, இதோட ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடுச்சு. தென் வந்து கோடிங்கை வந்து ChatGPT உள்ள காப்பி பண்ணிப்போம். Ctrl+C அழுத்திட்டு வேர்டுக்கு வந்துப்போம். வேர்டுக்கு வந்துட்டு இது ஓகே காப்பி ஆகிடுச்சு, இதுக்கு ஓகே காப்பி ஆகிடுச்சு. தென் வந்து எங்கே இப்போ என்ன பேஜுக்கு வந்தோம்? சொல்யூஷன் பேஜுக்காக எல்லாத்தையும் டெலிட் பண்ணிப்போம். இப்போ இன்சர்ட் பண்ணிப்போம் இமேஜை. பிக்சர்ட்டு போய் திஸ் டைப் டிவைஸ் கொடுத்துட்டு தென் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, அதை காப்பி பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டு அதை கிராப் பண்ணிப்போம் ரைட் கிளிக் பண்ணிட்டு. ஓகே, மேலே சாரி இதை பண்ணிவிட்டு இது சைடு ஓகே கிராப் பண்ணிட்டேன். தென் என்டர் அழுத்திக்கிறேன். இதை அழுத்தி டெலிட் பண்ணிக்கிறேன். தென் வந்து இது டாக்டர் பேஜ் இல்லை, இது சொல்யூஷன் பேஜ். நம்மளுக்கு இது சொல்யூஷன் பேஜ், ஆனால் அந்த இதில் டெம்ப்ளேட்டில் உள்ளபடி இது டாக்டர் பேஜ். உங்களுக்கு எப்படியோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் வந்து அது கோடிங்கை நம்ம மாடிஃபை பண்ணோம். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிப்போம். எவ்வளோ தூரம் இருக்குது? போ. ஓகே, கொஞ்சம் மேலே போயிட்டு ஓகே டெலிட்டை தட்டிட்டு டெலிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்னென்னா பேஸ்ட் பண்ணிக்கிறோம். எரர் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், மேலேருந்து என்டர் கொடுத்துட்டு கீழே என்டர் அழுத்திட்டு இப்போ பேஸ்ட் பண்ணிங்கன்னா கோடிங் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஓகே, நார்மலாக வந்துருச்சு. இப்போ என்னென்னா ரிவ்யூ பேஜ் கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால் இப்போ நம்மளுக்கு ரிவ்யூனா எப்படி வருதுன்னு தெரியல, அதில் போய் எப்படின்னு பார்ப்போம். இப்போ இமேஜை காப்பி பண்ணிப்போம். தென் வந்து ChatGPT போயிட்டு நம்ம மேலே பார்த்துட்டு வந்துடும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ரிவ்யூ பேஜா என்ன பேஜுன்னு ப்ராடக்ட்னு வச்சுப்போம். நம்மளை பொறுத்தவரைக்கும் இது ப்ராடக்ட் பேஜ். சஸ்டைனபிள் டேபிள் பேக்கேஜ் நவுத்திட்டு இது கொடுத்துட்டு ஐ வாண்ட் இந்த மேலே அதை கொடுத்துட்டு ஐ வாண்ட் டீம் பேஜ் வாண்ட் இல்லை. இந்த இமேஜில் என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த இமேஜில் டாக்டர் ரிவ்யூ கொடுத்துருக்கு. ஓகே, நார்மலாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு எப்படி மாற்றிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, நம்ம எல்லாத்தையும் நம்ம முடிச்சாச்சு. இப்போதைக்கு டெஸ்டிங்க்கு பார்ப்போம். டெஸ்டிங்காக நம்ம என்னத்தை இதை காப்பி பண்ணிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ Ctrl+C தட்டிட்டு தென் வந்து என்னென்னா ChatGPT போய்ப்போம். ChatGPT போயிட்டு அதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். ஐ வாண்ட் டு மாடிஃபை அதே தான், அதை கொடுத்துப்போம். ஐ வாண்ட் டு மாடிஃபை தி கோட் into my topic. கோடு வேணாம், இது கோடிங் இல்லை, சும்மா சென்டென்ஸ். into topic packaging solution. ஓகே, தென் இது வந்துருச்சு. ஸோ ஓகே, இதை காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு அந்த வேர்டில் வந்து மாடிஃபை பண்ணிப்போம். ஸோ ஓகே, இது மாடிஃபை ஆகிடுச்சு. தென் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து என்னென்னா எத்தனை ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு இது அப்படியே இருக்கட்டும், நம்மளுக்கு தேவையில்லை, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ ஓகே, இது என்னென்னா இன்டர்வியூஸ் 50+ பேஷன்ஸ் சென்டர்ஸ் ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் எதுவும் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை, கன்க்ளூஷன் மட்டும் போட்டுப்போம்.
இதை நம்ம மாடிஃபை பண்ணி ஆகணும். ஸோ ChatGPT போயிட்டு இதை காப்பி பண்ணிப்போம். அதுக்கே தெரியும் நம்ம இதுதான் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு, அதனால அதே சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அதை மட்டும் நம்ம காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். அடுத்து இந்த டேபிள் லைட்டாக மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம பார்த்துப்போம். காப்பி, தென் வந்து வேர்டுக்கு வந்து Ctrl+V தட்டிப்போம். ஓ சாரி, இது காப்பி ஆயிடுச்சு. இங்கே இதை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்துக்கிறேன். Ctrl+V கொடுக்குறேன். Ctrl+V கொடுத்தாச்சு, மாறிடுச்சு. இப்போ என்னன்னா இந்த டேபிளில் உள்ள கண்டென்ட்லாம் நம்ம மாற்றணும். இதை காப்பி பண்ணிப்போம். தென்னு இதுக்கு வந்துட்டு இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ ஒர்க் எல்லாம் முடிஞ்சு, நம்ம செஞ்சது கரெக்டாக இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா அவங்க எப்படி கேட்டாங்கன்னா நம்மள்ட்ட வேர்ட் ஃபார்மேட்ஸில் கேட்குறாங்க. ஏன்னா அதை வந்து நம்ம பிபிடி போட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணணுமா, அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, ஒவ்வொரு மெம்பரை வந்து அவங்க கூப்பிடுவாங்கன்னா அவங்களுக்கு ஏற்றபடி நம்ம அதை அவுட்புட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நான் ப்ராஜெக்ட். நீங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பை கைஸ்.